அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி, சமமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்தி மற்றும் விளைச்சலுக்குரிய அரசினுடைய விலைப்பட்டியல், அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம், நுகர்வோர் அங்காடிகளுக்குரிய விலைப்பட்டியல், நுகர்வோர் விலைப்பட்டியல் அனைத்துமே அங்கீகரிக்கக்கூடிய நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இத்திட்டம் முழுமையாக்கப்படும். முதியோர் சொத்துரிமை கைரேகை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக முதியோர்களுடைய கைரேகையை வைத்து அவர்களை அச்சுறுத்தும் வகையில் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கும் அனைத்துக்கும் நம்மளுடைய தடை பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். 50 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுடைய சொத்துக்கள் விற்கப்பட வேண்டும் என்றால் அது அரசினுடைய நீதிமன்றத்தில் மட்டுமே வைத்து முழுமையாக விசாரணைக்கு பின்பு விற்க முடியும். அது நேரடியாக நம்மளுடைய நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று பதிவு செய்யும் திட்டமாக அமலாக்கம் செய்யப்படும். இது கண்டிப்பாக ஒரு இயல்பான நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக செயல்பாட்டில் கொண்டு வந்து சேர்க்கப்படும். அவர்களுடைய கடன் மற்றும் ஏதாவது அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த கடனுக்கு கண்டிப்பாக நீதிமன்றங்கள் முறையான விசாரிப்பு செய்து முழுமையாக்கப்படும். அவர்கள் தானமாகவோ அல்லது யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்குரிய தடை சட்டமாக நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். அந்த சொத்தினுடைய பணத்தை அவர்கள் அவர்களுடைய வியாபாரத்துக்கு அல்லது அவர்களுடைய வங்கி கணக்கில் மட்டுமே வைத்து அவர்களுடைய காலத்தை எடுத்து செல்ல இத்திட்டம் முழுமையான ஒரு கடுமையான சட்டமாக கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்படும். இனி வரும் காலங்களில் இது அவர்களுக்கான ஒரு நல்ல பங்களிப்பான ஒரு சட்டமாக கருதப்படும். இன்றைக்கும் எண்ணற்ற தங்களுடைய பிள்ளைகளால் விரட்டிவிடப்பட்ட எண்ணற்ற முதியோர்கள் ஆங்காங்கே தெருக்களில் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் முறை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை அனைத்துமே தடுக்கும் சட்டமாக நம்முடைய பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். முதியோர் சொத்து உரிமை கைரேகை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் ஒரு கட்டாய சட்டமாக அமலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.